ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னதை நான் இன்னைக்கு சொல்றேன். அன்போடையும் இரக்கத்தோடையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்யற செயல்கள் மக்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. நம்ம உடல்ல ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்குது. நாம மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மைகளை செய்யும் போது இந்த ஆக்சிடாசின் நம்ம உடல்ல சுரக்குது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவளுடைய உடல்ல ரொம்ப அதிக அளவு ஆக்சிடாசின் சுரக்குது. அதுதான் தாய் சேய் பந்தத்துக்கு அடிப்படை காரணமா இருக்குது. இந்த ஆக்சிடாசின் நம்ம உடல்ல அதிகமா சுரக்கணும்னா நாம அதிகமா மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும். ஒரு நாள் நான் தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னால ஒருத்தர் போய்கிட்டு இருந்தாரு. அவர் முதுகுல போட்டிருந்த பை திறந்து இருந்துச்சு. அதுல இருந்து சில பேப்பர்ஸ் கீழே விழுந்துச்சு. நான் ஒண்ணுமே நினைக்காம ஓடி போய் அந்த பேப்பர்ஸை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பை திறந்திருக்கிறதையும் சொன்னேன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த உதவிய செஞ்சேன். என் உடல்ல ஆக்சிடாசின் சுரந்துச்சு. என் மனசுக்குள்ள சந்தோஷம். அவர் திரும்பி என்னைய பார்த்து நன்றின்னு நன்றியுணர்வோட சொன்னாரு. அவர் மனசுல சந்தோஷம். நான் தொடர்ந்து நடந்து அந்த தெருக்கோடிக்கு வந்தேன். நான் முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தர் என் பக்கத்துல வந்து, நீங்க கீழே விழுந்த பேப்பர்ஸ பொறுமையா சேகரிச்சு அவர்கிட்ட கொடுத்தத பார்த்தேன். உங்க செய்கைய பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நன்மை செய்யறத பார்த்த ஒருத்தருக்கு ஆக்சிடாசின் சுரந்து அவர் மனசுக்குள்ளேயும் சந்தோஷம். நிச்சயமா நான் ஒன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த மனுஷர் யாருக்காவது ஒரு நன்மையை இன்னைக்கு செய்வாரு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உடல்ல ஆக்சிடாசின் அதிகமா சுரக்க நாம அதிக நன்மைகளை செய்வோம். இப்படி நம்ம எதையுமே பிரதிபலனா எதிர்பார்க்காம நன்மைகளை நம்ம வீட்டுல செய்யும் போது, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல செய்யும் போது, நம்ம நண்பர்கள் கிட்ட செய்யும் போது இந்த உலகம் எவ்வளவு அழகானதா மகிழ்ச்சியானதா மாறும். இப்படி அந்த மனோதத்துவ நிபுணர் சொல்றாரு. ஆக்சிடாசின் பத்தி நமக்கு தெரியல, ஆனா நாம நன்மை செய்யணும்னு தான் கடவுளும் விரும்புறாரு. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்னு வேதத்திலையும் வாசிக்கிறோம்.